ஹலோ பேலன்சர்ஸ். கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு எனிமே கிடையாது, அவன் நமக்கு நண்பன். தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் வெல்னஸ் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரொம்ப காலமாக இந்த கொலஸ்ட்ரால் பற்றின நிறைய தவறான விஷயங்கள் வந்து நம்ம மக்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கு. கொலஸ்ட்ரால் ரொம்ப கெட்டது, அதை சாப்பிட்டா நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், அப்படி இப்படின்னு நிறைய தப்பான எண்ணங்கள் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது தான் பண்ணுது தவிர கெட்டது பண்ணல. கெட்டது எது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வர ஃபுட்லேருந்து, அதாவது டிரான்ஸ்ஃபேட், சிப்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வர கொலஸ்ட்ரால் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதி. ஆனால் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது பாருங்கள், அந்த உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நம்ம பிரெயினில் வந்து 20-25% வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் நம்ம வந்து சரியாக சாப்பிடல, நல்ல கொலஸ்ட்ராலை சாப்பிடல அப்படின்னா பிரெயின் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது, நம்ம செல் சரியாக ரிப்பேர் ஆகாது, ஹார்மோன் சரியாக பேலன்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம கொலஸ்ட்ரால் பண்ணுது. நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டே விஷயம் தான். ஒன்று எல்டிஎல், இன்னொன்று ஹெச்டிஎல். லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். இதான் ரெண்டு வகையான கொலஸ்ட்ரால். இந்த ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து எந்த வித பிரச்சனையும் வராது. எல்டிஎல் அதிகமானுச்சுன்னா இது வந்து நம்ம இருதய குழாயில போய் அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அதனால் வந்து கொலஸ்ட்ராலை பற்றின பயம் நமக்கு தேவை கிடையாது. நல்ல கொலஸ்ட்ரால் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக், அதுவும் குறிப்பாக வந்து மஞ்சக்கரு. இந்த மஞ்சக்கரு சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பெரிய ஒரு பயமே இருக்குது. ஆனால் மஞ்சக்கரு அவ்வளோ நல்லது. நீங்கள் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட மஞ்சக்கரு வந்து கொஞ்சமாக சாப்பிட்லாம். அது வந்து அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா அது வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்றதுனால. அப்புறம் ஃபேட்டி ஃபிஷ்ஷு, அவகாடோஸ், ஒமேகா 3 இருக்க எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், செல் ரிப்பேர் ஆகும், உங்கள் பாடி ஃபங்க்ஷனுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து அந்த அளவுக்கு நல்லது. இதை பற்றின ஒரு முழு வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன். அது லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கொலஸ்ட்ரால் பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்ல கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டதே பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னொரு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் வெல்னஸ் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.